இது சம்பந்தப்பட்ட ஞானசேகர் அப்படிங்கிறவன் ஒரு பெரிய நொட்டோரியஸ் கிரிமினலா இருந்திருக்கான். 2018 வருடத்திலே பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை காட்டி மிரட்டின வழக்கிலெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கான். அப்படிங்கிறப்ப இவனால பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒரு சாதாரண சின்ன வழக்குகள் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இரும்பு கரம் கொண்டு குண்டாஸ் போடக்கூடிய வேலைகள் தான் நடக்குது. இவ்வளோ பெரிய குற்றவாளியை ஏன் குண்டர் சட்டம் பாய்ச்சல, இவனை ஏன் குண்டர் சட்டத்தில் பிடிச்சி அடைக்கல? இந்த விஷயத்துல திமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா, எந்த தப்பு பண்ணாலும் திமுகவினர்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொன்று, எல்லா நேரமும் எப்படி காவல்துறை அங்கே இருப்பாங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. காவல்துறை எல்லாருக்கும் போட முடியாது தான். ஆனால் எங்க தப்பு பண்ணாலும் திமுகன்னு சொல்றீங்கன்னா இருக்கிறது தானே சொல்ல முடியும். அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது, அதுக்கு மௌனம் காத்தீங்க. இன்னி வரைக்குமே அதுக்கான தீர்வு வரல. இப்போ மட்டும் நடக்கிறது ஏன் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, பொள்ளாச்சி வழக்கு விவகாரத்தை சிபிஐ கிட்ட நாங்க ஒப்படைக்கிறோம், சிபிஐ விசாரிக்கிட்டோம் அப்படின்னு. இன்னைக்கு நீங்க ஞானசேகர் திமுக காரனே இல்லைன்னு முட்டு கொடுக்குறீங்கல்ல, ஏன் சிபிஐ பார்த்து பயப்படுறீங்க? ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அப்படிங்கும்போது நடத்துறதுக்கான பர்மிஷன் இல்லை, சரி அதுக்கான பிரச்சனைகளாகவும் பர்மிஷன் வேண்டாம் அப்படிங்கும்போது வரதுக்கு முன்னாடியே போலீஸை செட் பண்ணி தூக்கிட்டு போறது அப்படிங்கும்போது இது என்ன ஜனநாயகம்? அதுதான் சொல்றேன்ல, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டை வைக்கிறவங்க வீராவேசம்லாம் பேசுவாங்க. எதிர்கட்சிகளோட போராட்டத்தை பார்த்து தொடை நடுங்குது திராவிட மாடல் அப்படிங்கிறது தான் இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. வாய்க்கிலேயே பேசுறீங்கல்ல, நாங்க போராட்டத்தாலேயே வளர்ந்த இயக்கம் அப்படின்னு. உன் கட்சிக்காரனே ரேபிஸ்டா இருக்கான், உன் கட்சிக்காரனே கள்ளசாராயம் காய்ச்சறான், உன் கட்சிக்காரனே போதை மருந்து விற்கிறான், அதை எதிர்த்து கேள்வி கேட்டா அது அரசியல் செய்யறதா அர்த்தமா? திமுக கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, மனித குல விரோதிகள். என்ன நடந்தாலும் அவங்களுக்கு 4 சீட்டு, உட்காரத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் சேரு, 2 பெட்டி பணம், இது இருந்தால் போதும். இது நான் திருமாவளவனை மட்டும் குறிப்பிட்டு சொல்லலை. திருமாவளவன் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தா கட்சியில் 2ஆ உடைக்கக்கூடிய வேலைகள், பேசிக்காவே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு இவர்களை வச்சு வழக்கு போடக்கூடிய வேலைகளையும் அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய வேலையவும் திமுகவே பார்க்கும். ஒரு ரேபிஸ்ட் மேல குண்டர் சட்டம் பாய்ச்ச முடியல, விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் பாய்ச்சுறீங்க. அங்க பாஜக பண்ற, இங்க நீங்க பண்றீங்க. திமுகவுடைய அமைச்சர், மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு நடந்தது. இப்போதான் செந்தில் பாலாஜி வழக்கு முடிஞ்சு வெளியே வந்திருக்காரு. இப்போ மீண்டும் ஒரு வழக்கு தொடர மாதிரி இருக்காங்க. இது ஒண்ணுமே பெருசாலாம் ஒன்றும் ஆகாது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன். சார், தமிழகத்தில் மிகவும் பரபரப்பாக தான் போயிட்டு இருக்கு. அரசியலை தாண்டி சில நிகழ்வுகள் நடக்குது, அதில் வச்சு ரொம்ப சர்ச்சையாக தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். அண்ணா யூனிவர்சிட்டி உடைய மாணவியுடைய பாலியல் வன்கொடுமை, இதை சுற்றி நிறைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லா கட்சியும் நடந்துட்டு இருந்தாலுமே திமுக இனிமே மௌனம் கற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறத மக்களுடைய புகாராகவும் இருக்குது, எதிர்கட்சியினுடைய புகாராகவும் இருக்குது. யார் அந்த சார் அப்படின்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த அமைச்சரை மறைக்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதை புகாரா வெளியே கொண்டு வந்த அந்த மாணவிக்கு ஒரு பாராட்டுகளை நாம தெரிவிச்சாகணும். ஏன்னா இந்த சம்பந்தப்பட்ட ஞானசேகர் அப்படிங்கிறவன் ஒரு பெரிய நொட்டோரியஸ் கிரிமினலா இருந்திருக்கான். 2018 வருடத்திலே பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை காட்டி மிரட்டின வழக்கிலெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கான். அப்படிங்கிறப்ப இவனால பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த சம்பந்தப்பட்ட பெண் விவகாரத்தில் துப்பாக்கியை காட்டி மிரட்டினதா எஃப்ஐஆர் இல்லை, ஆனா இவன் துப்பாக்கியை வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு கிரிமினல் தான். அப்படிங்கிறப்ப ஏற்கனவே பல பெண்களை துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் இங்க நமக்கு எழுது. அப்ப இதை நாம ஒரு உளவுத்துறையோட தோல்வி அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியும். ஒரு பெரிய கிரிமினல், இன்னைக்கு 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு, ஆட்கடத்தல் வழக்கு இருக்கு, திருட்டு வழக்குகள் இருக்கு, பள்ளிக்கரணையில அவன் திருடி இருக்கான், நாங்க அவனை க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு போற நேரத்துல இந்த விவகாரத்துல மாட்டிட்டான் அப்படின்லாம் பேசுற காவல்துறை தன்னோட ஒரு முதுகெலும்பா இருக்கக்கூடிய உளவுத்துறையை செயல்படாம செல்லறிக்கை விட்டுருச்சோ அப்படின்னு தான் இதை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு பெரிய கிரிமினல் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள்ல இருந்திருக்காங்கிறப்ப அவனோட நடவடிக்கைகளை கண்காணிச்சிருந்தாலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழாம தடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட பார்வையா இருக்கு. எதிர்கட்சிகள் சொல்லக்கூடியது இதுல சரிதானே. ஏன்னா இப்ப ஒரு சாதாரண சின்ன வழக்குகள் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா இரும்பு கரம் கொண்டு குண்டாஸ் போடக்கூடிய வேலைகள் தான் நடக்குது. இவ்வளவு பெரிய குற்றவாளியை ஏன் குண்டர் சட்டம் பாய்ச்சல, இவனை ஏன் குண்டர் சட்டத்துல பிடிச்சி அடைக்கல
அப்ப இவனை சரியா நோட் போட்டு பிடிச்சி இவனை குண்டாசுல அடைச்சிருந்தாலே பல பெண்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது காப்பாற்றப்பட்டிருக்கும். அதுல உளவுத்துறையும் சரி காவல்துறையும் சரி கோட்டை விட்டுருச்சு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இந்த விஷயத்துல திமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா, எந்த தப்பு பண்ணாலும் திமுகவினர்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இன்னொன்னு, எல்லா நேரமும் எப்படி காவல்துறை அங்க இருப்பாங்க அப்படின்லாம் கேட்கறாங்க. காவல்துறை எல்லாருக்கும் போட முடியாதுதான். ஆனா எங்க தப்பு பண்ணாலும் திமுகன்னு சொல்றீங்கன்னா இருக்கிறது தானே சொல்ல முடியும். நீங்க கள்ளசாராய விவகாரத்துல மாட்டின கண்ணுக்குட்டி திமுக காரன், போதைப்பொருள் கடத்தின ஜாபர் சாதிக் திமுக காரன், இப்ப இந்த ரேபிஸ்ட் ஞானசேகர் திமுக காரன். அப்ப திமுக காரன் திமுக காரன் தானே சொல்ல முடியும். இப்ப அறிவாலயத்துல இருந்து வர்றவன நான் அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து வந்தவன்னு சொல்ல முடியாது இல்ல. அப்ப திமுக காரன் தான் சொல்ல முடியுது. அவங்களோட டிஎன்ஏ. இந்த வழக்குலயே பாத்தீங்கன்னா குற்றவாளிய பிடிக்கணும், இதுக்கு மேல உள்ள குற்றவாளிகளை நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல அக்கறையே காட்டல. மாறா இந்த ஞானசேகர் திமுக காரன் இல்ல அப்படிங்கிறத நிறுவனத்துக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது தான் நிறைய நடந்துச்சு. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஞானசேகரனை கைது செஞ்சிருக்காங்க முதல் நாளே. விசாரணையின் அடிப்படையில சந்தேகத்தின் அடிப்படையில கைது செஞ்சு அவனை வெளியே போய் அனுப்பிச்சுட்டாங்க. இதுக்கு பின்னாடி அந்த பகுதியை சேர்ந்த வட்ட செயலாளர்கள் திமுக வழக்கறிஞர்கள் எல்லாம் போயிருக்காங்க. போய் அவங்களும் வந்து இந்த ரேபிஸ்ட் சம்பவங்கள் எல்லாமே நடந்தது தெரிஞ்சே அவனை விடுதலை செஞ்சாங்க அப்படின்னு அபாண்டமா குற்றச்சாட்டு வரல. தான் கட்சிக்காரன், அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் அவனை ஸ்டேஷன்ல பிடிக்கக்கூடாது, நாங்க போய் நிற்போம் அப்படிங்கிற அடிப்படையில விட்டுருக்காங்க. அடுத்த நாள் விசாரணையில இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் பெரிய அளவுல கையில எடுத்த பிறகு அப்ப அவங்களால அதை டிபெண்ட் பண்ண முடியல. போன காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்க, முதல்ல ஞானசேகர் வீட்டுல இருக்கக்கூடிய திமுக பிளக்ஸ், திமுகவோட லித்தோஸ் பேனர்கள் இதெல்லாம் தான் கிழிக்கக்கூடிய வேலையை பார்த்துருக்காங்க. குற்றவாளியை கைது செய்யணும், ஆனா அவன் திமுக காரன் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் எல்லாத்தையுமே அழைக்கணும். இதுல காட்டின அக்கறைய யார் அந்த சார் அப்படிங்கிறதுல காட்டியிருந்தா ரொம்ப சுலபமாவே பிடிபட்டுருக்கலாம்ல. கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்துதான் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. நிச்சயமா யார் அந்த சார் அப்படிங்கிறது திமுக ஆட்சியில கண்டுபிடிக்கப்படாட்டாலும் 2026 ஒரு ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும். யார் அந்த சார், அந்த சாரை இயக்குறது யார், எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன்னாடி நிறுத்தப்படும். சோ இந்த கேள்விகள் எல்லாமே வச்சாலுமே அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது, அதுக்கு வந்து மௌனம் காத்தீங்க, இன்னி வரைக்குமே அதுக்கான தீர்வு வரல. இப்போ மட்டும் நடக்கிறது மட்டும் ஏன் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு வருது. இன்னொன்று, இந்த பக்கம் பார்த்தோம்னா முதலமைச்சர் அவர்கள் வந்து கன்னியாகுமரி நினைக்கிறேன் கண்ணாடி பாலம்லாம் திறந்துக்கிட்டு இருக்காரு. எப்படி இருக்கு இந்த விஷயம்? அதாவது திசை திருப்ப இந்த விஷயங்கள் நடத்துறாரா? இல்ல, பொள்ளாச்சி சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்கல அப்படின்னு நாம சொல்ல முடியாது. அது ஊரறிந்த ஒரு விஷயம். ஆனா அன்றைய ஆட்சியாளர், அன்றைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல பெரிய குற்றச்சாட்டுகளை இதே திமுக செஞ்சது. இப்ப இந்த விவகாரத்தை வச்சு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன இதே வாயி அன்னைக்கு அரசியல் செய்யாம அவியலா செய்ய போறோம் அப்படின்னுச்சு. ஆனா அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, பொள்ளாச்சி வழக்கு விவகாரத்தை சிபிஐ கிட்ட நாங்க ஒப்படைக்கிறோம், சிபிஐ விசாரிக்கிட்டோம் அப்படின்னாரு. அப்ப குற்றமுள்ள நெஞ்சுதானே குறு இருக்கணும். அதுல அதிமுக காரன் இருக்கான், தொடர்பு இருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுச்சு. ஆனா துணிச்சலா இதை சிபிஐ விசாரிக்கட்டும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாரு. இன்னைக்கு நீங்க ஞானசேகர் திமுக காரனே இல்லைன்னு முட்டு கொடுக்குறீங்கல்ல, ஏன் சிபிஐ பார்த்து பயப்படுறீங்க? சிபிஐ விசாரணை செய்யப்பட்டா யார் அந்த சார், அந்த சாரு அண்ணா யூனிவர்சிட்டியில வேலை செய்யறவரா இல்ல அண்ணா அறிவாலயத்துல வேலை செய்யக்கூடியவரா அப்படிங்கிறது வெளியில வந்துடும் அப்படிங்கிற பயம் தான் இதுல நமக்கு தெரியுது. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு வச்சிங்கன்னா, அதுவும் சென்னை மாதிரி பெருநகரத்துல இப்படி ஒரு தலைநகரத்துல நடக்கும்போது முதல் ஆளா பதில் சொல்லக்கூடிய நபரா அமைச்சர் திரு சேகர் பாபு தான் இருப்பார். இந்த விவகாரத்துல இன்ன வரைக்கும் வாயை திறக்கல. ஏன் திறக்கல அப்படின்னா, அவருக்கு சக போட்டியாளர் திமுகக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில மா சுப்பிரமணியன் தான். மா சுப்பிரமணியன் சம்பந்தப்பட்ட விவகாரமா இது இருக்கு. மா சுப்பிரமணியன் சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. அப்ப மா சுப்பிரமணியன் எப்படி போனாலும் போகட்டும், அப்பதான் நமக்கு ஒரு பெரிய கிரேஸ் உருவாகும், நம்ம தனியால ஆவர்த்தனம் செய்யலாம் அப்படின்னு சேகர் பாபு ஒரு பக்கம் அமைதி காக்குறார். மறுபக்கம் உதயநிதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, செங்கல்ல தொடங்கி முட்டையை தொடங்கி எங்க பார்த்தாலும் இந்த வாட்ஸ்அப்ல ஏதோ ரீல்ஸ் போடுற மாதிரி எதையாவது தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பார். செங்கலுக்காக எய்ம்ஸ் வந்துச்சான்னா வரல. உதயநிதி வந்து சொல்றது ஒண்ணு, நடக்கவே நடக்காது. ஜெயிச்சுன்னு சொல்றாரு சார். அதை வச்சுதான் ஜெயிச்சேன்னு மக்களை ஏமாத்தி ஜெயிச்சிங்க. மக்கள் ஏமாந்துகிட்டே இருக்க மாட்டாங்கல்ல. இன்னும் சொல்ல போனா பெரிய புத்திசாலிகள் மக்கள் தான். ஒரு தடவை ஏமாந்துட்டாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. நாம ஏமாற்றப்பட்டோம் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சிருக்காங்க. இவ்வளவு பேசக்கூடிய உதயநிதி இல்ல தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ ஏன் இந்த விவகாரத்துல வாயை திறக்கல? எதா இருந்தாலும் முதல்ல வந்து பேசுவீங்கல்ல. அதாவது எதிர்கட்சி தலைவர் வந்து இப்படி ஒரு விவகாரம் கொடுக்குறாரு அப்படின்னா நான் அவரெல்லாம் மதிக்கிறதே இல்லை அப்படின்னு ஒரு ஆணவ போக்கோட பதில் சொல்லக்கூடியவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின்.
எந்த தமிழக மக்கள் வாக்களிச்சு ஸ்டாலின் அவர்களை முதல்வரா தேர்ந்தெடுத்தாங்களோ அதே தமிழக மக்கள் தான் வாக்களிச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கட்சி தலைவராகவும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுவும் மக்களோட தீர்ப்பு தான். மக்களோட தீர்ப்பை மதிக்கல அப்படின்னா நீங்க மக்களையே மதிக்கலைன்னு தான் அர்த்தம். அப்பல மக்களை மதிக்காத ஒரு ஆட்சியாளர்கள்ட்ட இந்த மாதிரியான விவகாரத்துங்கள்ல நீதி கிடைச்சிடும் அப்படின்னு நாம எப்படி எதிர்பார்க்க முடியும்? இது கேள்வியே கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கிறாங்க. இன்னொன்னு, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அப்படிங்கும்போது நடத்துறதுக்கான பர்மிஷன் இல்லை, சரி அதுக்கான பிரச்சனைகளாகவும் பர்மிஷன் வேண்டாம் அப்படிங்கும்போது வர்றதுக்கு முன்னாடியே போலீஸை செட் பண்ணி தூக்கிட்டு போறது அப்படிங்கும்போது இது என்ன ஜனநாயகம்? அதுதான் சொல்றேன்ல, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மோட்டோ வீக்குன்னு இவங்க வீராவேசெல்லாம் பேசுவாங்க. எதிர்கட்சிகளோட போராட்டத்தை பார்த்து தொடை நடுங்குது திராவிட மாடல் அப்படிங்கிறது தான் இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதாவது மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி போராட்டம் பண்றது தான் எதிர்கட்சிகளோட வேலையை. நீங்க எதிர்கட்சியா இருக்கிறப்ப நடத்தாத போராட்டமா என்ன? திமுக எத்தனை போராட்டங்கள், உப்புக்கு போறாத விஷயங்கள்லாம் கையில் எடுத்துட்டு போராட்டம் நடத்தினாங்க. நாங்க போராட்டத்தாலேயே வளர்ந்த இயக்கம் அப்படின்னு வாய்க்கிலேயே போராட்டங்கள் பண்ணியிருக்கா சொல்றீங்க. வாய்க்கிலேயே பேசுறீங்கல்ல, நாங்க போராட்டத்தாலேயே வளர்ந்த இயக்கம் அப்படின்னு. அப்போ உங்களோட ஆட்சியில ஒரு அவலம் நடக்குது, உங்களோட கையாலாகத்தனத்தால ஒரு அவலம் நடக்குது. உன் கட்சிக்காரனே ரேபிஸ்டா இருக்கான், உன் கட்சிக்காரனே கள்ளசாராயம் காய்ச்சறான், உன் கட்சிக்காரனே போதை மருந்து விற்கிறான். அதை எதிர்த்து கேள்வி கேட்டா அது அரசியல் செய்யறதா அர்த்தமா? மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி அரசியல் செய்யறதா எதிர்கட்சிகளோட வேலை. அதே மாதிரி திமுக மாதிரி எங்கடா என்ன பிரச்சனை வரும், எங்க போன உழுவுன்னு மாலையை வாங்கி வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணல யாரும். நடக்கிற பிரச்சனைகளுக்கு தான் அரசியல் பண்றாங்க. இப்படி ஒரு சம்பவமே நடக்கல, அதிமுக போராட்டம் நடத்துது, தாவேகா போராட்டம் நடத்துது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நம்ம கேட்கலாம். நடந்த சம்பவத்தை கேள்வி எழுப்பதானே செய்வாங்க. அப்படி இல்லைன்னா எதிர்கட்சிகள் செயல்படவே இல்லை அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாகும் இல்லையா? இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த கடந்த காலகட்டத்தில் கடந்த ஒரு 3 வருடமா எதிர்கட்சியா அதிமுக சரியா செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள்லாம் பல இடங்கள்ல கூட்டிட்டு காட்டியிருக்காரு. அப்ப ஒரு சரியான எதிர்கட்சியா அதிமுக முதல் போராட்டத்தை இந்த விஷயத்துலதான் கையில் எடுத்திருக்கு. இதுக்கே தாங்க முடியாம புறமுதுகிட்டு திமுக ஓடுது அப்படிங்கிறது தான் இந்த கைது நடவடிக்கையில நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ மாசு அவர்களுக்கும் சேகர்பாபு அவர்களுக்கும் ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறதா கூட எடுத்துக்கலாம். இதனால என்ன லாபம் இருக்க போகுது அவங்களுக்கு? இப்ப லாபம் அப்படின்னு இல்லை. இப்ப சென்னை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க ஒரு 10 சீட் அவங்க கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வந்துட்டு இருக்கு, இந்த பிரச்சனை முடிக்கணும் தானே பார்ப்பாங்க. இல்ல, நீங்க அரசியல்வாதிகளோட முகத்தை அப்படியெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை. அதுவும் குறிப்பா திமுக காரங்க அவ்வளவு நல்லவங்கலாம் கிடையாது. சென்னையில 10 சீட் இருக்குன்னு வச்சுங்களேன், சரியா தெரியல, சும்மா தோராயமா சொல்றேன், 10 சீட் இருக்குன்னு வச்சுங்களேன். சேகர்பாபுவோட கோட்டாவில் ஒரு 4 சீட்டு, மா சுப்பிரமணியத்தோட கோட்டாவில் ஒரு 4 சீட்டு, இப்படிதான் இருக்கும். மீதி 2ல இவங்க அப்பா மகனே நின்றுப்பாங்க. இப்ப மா சுப்பிரமணியத்தை காலி பண்ணிட்டா 8 சீட்டையும் தன்னோட கோட்டாவில் சேகர்பாபு எடுத்துக்கலாம்ல. அப்ப நான் ஒரு கிங் ஆஃப் சென்னை, டிஎம்கேவோட சென்னை முகம் நான் தான் அப்படின்னு சேகர்பாபு நினைக்கலாம்ல. அரசியல்வாதிகளுக்கு இது சாதாரண விஷயம், குறிப்பா திமுக காரங்களுக்கு இது ரொம்ப சாதாரணமான விஷயம். வாக்கிங் போறப்பே போட்டு தள்ளக்கூடிய ஆட்கள் தானே. இன்னொரு சக அமைச்சரை குளிப்பறிக்கிறது பெரிய விஷயமா என்ன? குளிப்பறிக்கிறதுல இருந்து வளர்ந்ததுதான் திமுக அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதனால சேகர்பாபு இதை ரசிக்கிறாரோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஓகே, இந்த பிரச்சனை எல்லாமே எதிர்கட்சிகள் எல்லாருமே போராட்டம் பண்ணும்போது இப்போ கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய திருமாவர்களும் சொல்லியிருக்காரு, ஒரு நேர்மையான ஒரு புலன் விசாரணை தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது திருமாவளவனுக்கு வேற வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட இத்தனை நாள் கடந்து நேற்று வாயை திறந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எந்த கூட்டணி கட்சிகளுமே வாய் திறக்கல. திமுக கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, மனித குல விரோதிகள். என்ன நடந்தாலும் அவங்களுக்கு 4 சீட்டு, உட்காரத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் சேரு, 2 பெட்டி பணம், இது இருந்தா போதும். இதை நான் திருமாவளவனை மட்டும் குறிப்பிட்டு சொல்லலை. ராகுல் காந்தியில தொடங்கி, கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல தொடங்கி, வைகோவில் தொடங்கி, ஜவஹர்லாவில் தொடங்கி எல்லாத்தையுமே சேர்த்து தான் பேசுறேன். இன்ன வரைக்கும் திமுக ஆட்சியில பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு அவங்க சொல்லிக்கிட்டோம். மக்கள் பார்வையில வேங்கவேல் சம்பவம் நடந்திருக்கு. ஏதாவது ஒரு திமுகவோட கூட்டணி கட்சி அதை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கா? நடத்தல. நம்ம பெரிய பெரிய விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு, எல்லாத்துக்கும் போக வேண்டாம். வேங்கவேல் சம்பவம் எப்பேற்பட்ட ஒரு கொடூரமான சம்பவம், அதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தல. கள்ளசாராய சாவுகள், எக்கியார் குப்பம் மரக்காணத்துல கள்ளசாராய மரணம் நடந்துச்சு, போராட்டம் நடத்தல. அதை சரியான விசாரணை நடத்தல. அதோடைய தொடர்ச்சி இப்ப கள்ளக்குறிச்சியில மறுபடி கள்ளசாராய மரணங்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் திமுக ஆட்சியில நம்ம பின்னோக்கி போயிருக்கோம். இத்தனை பேர் இறந்திருக்காங்க. இன்னைக்கு இப்ப மாணவி பாலியல் வன்புணர்வு, திமுகவோட தலைமை, திமுகவோட குடும்பம் வரைக்கும் தொடர்புல இருக்கிற ஜாபர் சாதிக் சர்வதேச போதை கடத்தல் மன்னனாவே இருந்திருக்காங்க. இவ்வளவு எதிர்த்து திமுகவோட கூட்டணி கட்சிகள் ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அதாவது ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கு அழகு என்ன அப்படின்னா, கூட்டணி அப்படிங்கிறது
தேர்தலோட முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு உன்னோட கொள்கையை நீ பாரு. ஆளுங்கட்சி தப்பு செஞ்சா அதை தட்டி கேட்கணும். கடந்த காலகட்டங்கள்ல ஓரளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இதை சரியா செஞ்சிருக்கு. அவங்க அரசியலுக்காக செய்யறாங்களோ எதுக்காக செய்யறாங்களோ ஓரளவுக்கு சரியா செஞ்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகள்லாம் தனக்கு ஒரு கட்சி இருக்குங்கிறதே மறந்துட்டு அறிவாலய வாசல்ல வாட்ச்மேன் வேலை தான் பாக்குறாங்க. அப்படிதான் என்னால பார்க்க முடியுது. அவங்க கூட்டணி கட்சி இருக்கு, அவங்க எல்லாருமே திமுக கட்சியில் இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற கூட்டம். ஆமா, அவங்க கட்சின்னு ஒண்ணு பேருக்கு இருக்கு. இப்ப ஒரு கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 கோஷ்டி இருக்கும். எல்லா கட்சியிலுமே இருக்கும். கோஷ்டி அரசியல் இல்லாத கட்சியே கிடையாது. இப்போ நீங்கள் வைகோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சிங்களேன், திமுகவை எதிர்த்து ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னா கொடுக்குற 2 சீட்டும் கிடைக்காம போயிடும். தனியாக மதிமுகவால் நின்று ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. அதனால தான் எந்த ஸ்டாலின் அவர்களோட வாரிசு அரசியலை எதிர்த்து கட்சியை தொடங்கி மதிமுகன்னு ஒரு இயக்கம் கண்டாரோ அதே ஸ்டாலினுக்கு ஆதரவா, அது மட்டும் இல்லாம அவரோட மகனுக்கும் ஆதரவா மதிமுகன்னா மறுபடியும் திமுக அப்படிங்கிற நிலைமைக்கு வைகோ தள்ளப்பட்டாரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அதே மாதிரி திருமாவளவன், இன்னைக்கு திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தா ஆலூர் ஷானவாஸ், பாலாஜி, வன்னியரசு இவங்க எல்லாமே திமுகவோட ஐக்கியமாயிடுவாங்க. திருமாவளவனுக்கு ஆதரவா தொண்டர்கள் வருவாங்க, விசிக தொண்டர்கள் திருமாவளவனுக்கு ஆதரவா வருவாங்க. ஆனா கட்சியில 2ஆ உடைக்கக்கூடிய வேலைகள், விசிகாவே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு இவர்களை வச்சு வழக்கு போடக்கூடிய வேலைகளையும் அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய வேலையவும் திமுகவே பார்க்கும். அதுக்காக திருமாவளவன் அச்சப்படுறாரோ அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. இதனால வந்து விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா திமுகக்குள்ள கரைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியுது. இல்லை, இந்த சட்ட ஒழுங்கு ரொம்பவே சந்தி சிரிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கொலைகளும் சரி, பழைய வன்கொடுமைகளையும் சரி தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த காவல்துறை ஒரு ஆக்ஷனை எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கேட்கும் போது அங்க இருந்ததே அப்படிங்கிறது தான் ஒரு பேரே வருது. இல்லை, இதுல காவல்துறையை நம்ம பெருசா குற்றம் சுமத்திட முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, காவல்துறையோட கட்டுப்பாடு முழுக்க முழுக்க அந்தந்த பகுதியில் இருக்க திமுக காரர்கள்ட்ட தான் இருக்கு. நீங்க ஒரு இன்ஸ்பெக்டர், எஸ்பி இந்த ரேஞ்சில் விசாரணை செய்யாம சாதாரணமா ரோட்ல நிக்கிற ஒரு கான்ஸ்டபிள்கிட்ட கேளுங்களேன், நடக்கிறதெல்லாம் எங்களுக்கே ரொம்ப கொடுமையா இருக்குங்க, நாங்க என்ன பண்ண முடியும், நாங்க ஏதாவது பேசினா கூட எங்க அதிகாரி எங்களை உடனே வெளியே போட்டுருவாங்க, நாங்க என்னங்க பண்ண முடியும், அவங்களுக்கு மேல இடத்துல ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அவங்க சொல்றதுதான் நாங்க கேட்க முடியும், நாங்க வந்து குற்றத்தை தடுக்கிறோம், சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காகி சட்டையை போட்டு வந்தோம். இப்ப ஆனா உள்ள வந்த பிறகுதான் நிலைமையே தெரியுது, நம்ம இன்னமும் அரசியல்வாதிகளுக்கு கூலிக்காரர்கள் மாதிரி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே எங்களுக்கே இந்த வேலை பிடிக்கலன்னு சொல்ற காவல்துறையினர் ரொம்ப அதிகம். அவர்கள் தான் அதிகபட்சம். ரொம்ப நேர்மையான காவல்துறையினர் தமிழக காவல்துறையினர், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் பொத்தாம்பதுவாலாம் குற்றம் சாட்ட மாட்டேன். சில கரப்டட் இருக்க தான் செய்யறாங்க. அது எல்லாமே அரசியல் அழுத்தத்துக்கு அவங்க ஆட்படுத்தி தான். அப்புறம் எப்படி எஃப்ஐஆர் லீக் ஆச்சு சார்? எஃப்ஐஆர் லீக் ஆச்சுன்னா இது வந்து அவங்க வந்து ஒரு தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அரசு சொல்றத நம்ம கேட்டுருவோம் அப்படின்னே வச்சுப்போம் ஒரு பக்கம். இதுக்கு நீங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணுங்க மக்கள்கிட்ட. அது முட்டு கொடுக்க கூடாது, விக்டிம் பிளேம் பண்ணக்கூடாது. நாங்கள் வந்து எஃப்ஐஆர் வந்து போட்டோம், அது வந்து ஐபிசி வந்து பிஎன்எஸ்ஆ மாறினதால அது லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீதிமன்றம் ரொம்ப சரியா கேட்டிருக்கு. இப்போ ஜூன் மாசத்திலேயே வந்து பாரதிய நியாய சம்ஹிதா அப்படிங்கிறது வந்துருச்சு. ஜூன்ல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கு, இது மட்டும் எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கிற கேள்வியை நீதிமன்றம் ரொம்ப அணித்தரமாகவே வச்சிருக்கு. அது நீதிமன்றம் தலையிட்டுருச்சு அப்படிங்கிறதால அதுக்கு மேல நாம அதை பேச வேண்டியதில்லை. ஆனா தமிழக காவல்துறை இந்த எஃப்ஐஆர் கசிஞ்சதுக்கு விக்டிம் பிளேம் பண்ணாம பகிரங்கமா மக்கள்கிட்டயோ இல்ல நீதிமன்றத்தின் முன்னாடியோ மன்னிப்பு கேட்கறது தான் சிறந்ததா இருக்கும். ஓகே, ஒரு இறுதியான கேள்வி. திமுகவுடைய அமைச்சர், மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வீட்டில் வந்து அமலாக்கத்துறை ரைடு நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு 6 மாத காலங்களுக்கு மேலே எந்த ரைடுமே நடக்கல. போன வருஷமே பெருசாக ரைடு நடந்த மாதிரி தெரியல. இப்போ வந்திருக்கு. இப்போ தான் செந்தில் பாலாஜி வழக்கு முடிஞ்சு வெளியே வந்திருக்காரு. இப்போ மீண்டும் ஒரு வழக்கு தொடர மாதிரி இருக்காங்க. இது ஒண்ணுமே பெருசாலாம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா இந்த மணல் விவகாரம் அப்படிங்கிறது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதன் பிறகு இன்னைக்கு நினைச்சா கூட மணல்ல வந்து திருட்டு நடந்ததை கண்டுபிடிக்க முடியாது. மழை பெஞ்சு வெள்ளம் வந்து மணல் அங்கங்கே இயற்கையை சமநிலைப்படுத்திருச்சு. இனிமே மணல் விவகாரத்தை பிடிக்கிறதே கஷ்டம். இவனுக்கு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து திருநாதான். இப்போ 6 மாசமா நடக்கல அப்படிங்கிறது நீங்களே சொல்லிடுறீங்க. இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரை திசை திருப்புறதுக்காக இடி ரைடு நடக்குது. வழக்கம் போல பாசிச பாஜக எங்களை அட்டாக் பண்ணுது, பாஜகவை நடக்க எங்களை விட்டா வேற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக இந்த பக்கம் கத்துவாங்க. இது வந்து திமுக பிஜேபிக்கு இடையிலான ஒரு கள்ள கூட்டணி தான். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரை எப்படியாவது திசை திருப்பணும்னு பார்த்தாங்க.
திசை இதுல திருப்ப பாஜக லாபம் எதுவுமே இல்லையே. இருக்கே. 2 பேருமே அண்டர் டீலிங்ல தானே ஓடிட்டு இருக்காங்க. இப்ப அதானி விவகாரம் உங்களுக்கு வெளியில வந்துச்சு. சார், ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுத்துட்டு இருக்காரு, பாஜக முதல் போராட்டம் பண்ணாங்க. நீங்க அடிக்கிற மாதிரி அடிங்க, நாங்க அழுகுற மாதிரி அழுகுறோம், பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறோம். பாஜகவும் திமுகவும் ஒண்ணுதான், நம்ம பெருசாலாம் பார்க்க வேண்டியதில்லை. அங்க விவசாயிகள் போராட்டம் நடக்குது, போராட்டத்துல அடிதடி நடத்துது பிஜேபி. இங்க நீங்க மேல்மாங்கிற கிராமத்துல விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்க, அவங்க மேல குண்டர் சட்டம் பாய்ச்சப்படுது. ஒரு ரேபிஸ்ட் மேல குண்டர் சட்டம் பாய்ச்ச முடியல, விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் பாய்ச்சிருங்க. அங்க பாஜக பண்ற, இங்க நீங்க பண்றீங்க. அங்க கோடி மீடியா அப்படின்னு சொல்லிட்டு மோடி ஏத்து பேசுறவங்களை எல்லாத்தையும், மோடிக்கு ஜல்ரா போடுறவங்களை மட்டுமே மீடியா வச்சுட்டு ஏத்து பேசுறவங்களை அரெஸ்ட் பண்றீங்க. இங்க திமுகவுக்கு எதிராக ஏதாவது பேசுனா உடனே அவங்க மேல கைது நடவடிக்கை. இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்டவர்கள் பட்டியல் எடுங்களேன் தமிழ்நாட்டுல. அப்படியே பாருங்க, பழைய துணிக்கு பக்கெட் வைக்கிறவன், தங்கர் பச்சான் ஜெயிப்பாருன்னு கிளி ஜோசியம் பார்த்தவன், ரோட்ல பஞ்சு மிட்டாய் வைக்கிறவன், டிடிஎஃப் வாசன், சவுக்கு சங்கர், கிஷோர் கே சாமி, இவங்க தான் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்டவர்கள். இந்த மாதிரி சாதாரண மக்கள், விளிம்பு நிலை மக்கள், ஒரு பஞ்சு மிட்டாய் விற்கிறவன், ஒரு கிளி ஜோசியம் பார்க்கிறவனை பிடிக்கிறீங்க. ஒரு அரசியல் கருத்துக்களை ரோட்ல பேசுறவன் மேல குண்டர் சட்டம் போடுறீங்க. அப்ப ஞானசேகர் மாதிரியான ஆட்கள் வெளியில உலவிக்கிட்டு இந்த மாதிரியான தப்புகளை செய்யதான் செய்வாங்க. என்ன காரணம் அப்படின்னா, செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்கை காவல்துறையால பிடிக்க முடியுமா முடியாது? நீங்களே சொல்லுங்க, பிடிக்க முடியுமா முடியாது? அவரை காணும்னு சொல்லிட்டாங்க. முடியுமா முடியாத காவல்துறையால? ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறைன்னு அப்படி காலரை தூக்கி விட்டுக்கிறோம்ல, பிடிச்சிருக்க முடியும், பிடிக்கலாம், பிடிச்ச முடியும்ல. இந்த மாதிரி விவகாரங்கள்ல விட்டு கொடுக்கறதாலதான் ஞானசேகர் மாதிரி ஆளுங்களுக்கு தைரியம் வருது. நம்ம கட்சிக்காரங்க என்ன பிடிக்க மாட்டாங்கடா, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலையில எழுந்திரிச்சு வாக்கிங் போறான், கட்சி மீட்டிங்ல எல்லாத்துலயும் கலந்துக்கிறான், பிரியாணி பிக்கிறான், இரவுல திருட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு நம்ம கட்சி காப்பாத்திரும் அப்படிங்கிற அந்த தைரியம் இது திமுகவோட டிஎன்ஏவிலே இருக்கு. மனித குல விரோதிகள் திமுகவினர். திமுகவோட அழிவு தான் தமிழ்நாட்டிற்கான உண்மையான விடியலா இருக்கும்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, இதுக்கான தீர்வு என்னதான் எடுத்துக்கலாம்? இதற்கான தீர்வு மக்கள்கிட்ட தான் இருக்கு. நம்ம வந்து போராட தான் முடியும், பேசதான் முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது நம்மளால. ஆட்சி, அதிகாரம், பணம் எல்லாமே அவங்க கையில இருக்கு. மக்கள் கிட்ட 2026 வாக்குங்கிற பேராயுதம் இருக்கு. அதை கொண்டு மட்டும்தான் திமுக வீழ்த்த முடியும். பணத்தால அந்த ஆயுதத்தை திமுக எதிர்க்கலாம்னு பார்க்கும். வெல்ல போறது ஜனநாயகமா பரநாயகமா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு செய்யணும். ஓகே, தொடர்ந்து பேசுவோம். நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.